உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேருன்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி புரட்டாசி மாத பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு. அதுவும் முக்கியமாக சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன் இந்த பெருமாள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கான காரக கிரகம் புதன் ஆகும். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, நீங்கள் செயல்படுத்துவதற்கு, நல்ல முறையில் உங்களுடைய ஜாதகத்தை அந்த புதன் செயல்பாடு ஆவதற்கு பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் வழிபாடு உகந்தது. ஏன்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான முடிவுகள் எல்லா காலகட்டத்திலையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். படிப்பிலேருந்து, வேலையிலேருந்து, திருமணம், குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கிறது, தொழில் பண்ணுறது, ஒரு கடன் வாங்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு அறிவு ரொம்ப முக்கியம், ஒரு புத்திசாலித்தனம் முக்கியம். அதை இயக்கக்கூடிய கிரகம் புத பகவான். அதனால தான் பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த புத பகவான் உச்சம் பெறுவார். அதனால் இந்த புதனுடைய வழிபாடு, அதாவது பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை எல்லாருமே போகலாம். இது ஜாதகத்தில் நல்லா இருக்குது, ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருக்கலாம் இல்லாமல் எல்லாருமே சென்று பெருமாளை சனிக்கிழமை என்று ஒரு துளசி சாத்தி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அப்படி செய்யும்போது வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் தெளிவான முடிவுகளாக இருக்கும், வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும். நம்ம இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கும்ப ராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். புரட்டாசி மாதத்தில் கிரக அடைவுகள் என்ன? ராசியிலே ராகு, 2ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் கேது பகவான், 8ஆம் இடத்தில் சூரியன் புதன், 9ஆம் இடத்தில் செவ்வாய். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நிறைய மிக்ஸ்டாக இருக்க போகுது கும்பராசி என்பவர்களுக்கு. நல்லதும் நடக்க போகுது, கெட்டதும் நடக்க போகுது. கெட்டது ஏற்கனவே நடந்து தான் சார் இருக்குது, நல்லது மட்டும் நடக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது கும்பராசி என்பது. ஏன்னா பயங்கரமான குழப்பத்தில் இருக்கீங்க. ராசியிலே ராகு பகவான், என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்ருக்கீங்க. அதுவும் முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கடுமையான நஷ்டங்கள், கடுமையான மன போராட்டம், குழப்பம், நிறைய ஏமாற்றம். சூப்பராக பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு காலகட்டத்தில். ஆனால் இப்போல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில சார். எதை எடுத்தாலும் கையை வச்சாலும் நஷ்டம் வருது சார். எல்லாம் ஏமாத்துறானுங்க, எல்லாம் பிரச்சனையை கொடுக்குது. எல்லா வாடகை ஏறிடுச்சு, சம்பளம் ஏறியாச்சு, ஆனால் என்னுடைய கடன் தான் ஏறிட்டு இருக்க தவிர வருமானம் வரதுக்கான வழியே இல்லை சார் அப்படின்னு பயங்கரமாக புலம்பக்கூடிய ராசி என்பதில் முதன்மையான ராசி இந்த கும்பராசியாக இருக்குது. அப்போ அதுலேருந்து வெளில வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வர முடியும். நீங்கள் என்ன பண்ணணும்னா உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு பிஸ்னஸில் எதனால் கடன் அதிகமாக இருக்குது, ஏன்னா அது எழுதாமையே எங்கே கடன் போகுது, எங்கே காசு போகுதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கீங்க. அதை உட்காந்து பார்த்து எழுதி அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த எங்கே தவறு நடக்குது, இந்த இதை பிளாக் பண்ணால் நம்மளுக்கு பிரச்சனைலாம் தீர்ந்துடும், நீங்கள் அரைவ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கார். பண வரவுகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ஆனால் அந்த பணத்தை வாங்கி நீங்கள் கரெக்டாக செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுதான் பிரச்சனையே. இப்போ லாஸ்ட் ஒரு 6 மாதமாக கும்பராசி என்பது என்ன சொல்கிறாங்கன்னா, பணம்லாம் வருது சார், அந்த பணம் கரெக்டாக பிஸ்னஸுக்கு போட்டால் தானே திருப்பி வரும். வேறு ஏதோ ஒரு காரணத்துக்கு ஏதோ ஒன்று செலவாயிடுதுல, ஏதாவது வட்டி கட்டிடுறோம், ஏதாவது கடனை கொடுத்துட்றோம், அவ்வளோ டார்ச்சர் வச்சுட்ருக்கோம்ல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைன்னு சொல்லலை, அந்த பணத்தை கரெக்டாக கையாண்டிட்டிங்கன்னா பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய மாதம். வேலையில் பயங்கரமான ப்ரெஷர். ஒரு ஆள் 3 பேர் செய்ய வேண்டிய வேலையை நான் மட்டும் செஞ்சிட்ருக்கேன் சார், அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏதாவது பிரச்சனையை பெருசாக்கலாம், இல்லை இது மாதிரிலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லலான்னா இந்த வேலையை விட்டு வேறு எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை நான் மாட்டிகிட்ருக்கேன். வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எல்லா இடத்துலையும் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, கடைசியில் அப்படியே ஹோல்ட் ஆகிடுது, ஒன்றும் நடக்கலை. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வரல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணியுமே ஒன்றும் நடக்கலை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பதுக்கு இருக்குது.
அந்த நிலை மாறும், வேறு இடத்துல வேலை கிடைக்கும். சரிங்களா? அதை பற்றி கவலைப்படாமல் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது இன்டர்வியூ எல்லாம் பண்ணி ஹோல்டில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகி உங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம், அதற்கான முயற்சிகள் ரொம்ப யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் சார். அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதில் சில ஏமாற்றங்கள், பிரச்சனை, ஏதாவது பணம் இழப்பு அதெல்லாம் நடந்திருக்கும், இல்லைலாம் சொல்லலை. ஆனாலுமே இப்போ உங்களை மாதிரி நாலேஜபிள் பர்சன் யாருக்கும் எந்த கண்ட்ரியில் வேலை கிடைக்கும், என்ன ஸ்கில்ஸ் இருந்தால் வேலை கிடைக்கும், எந்த எக்ஸாம்ஸ் எழுதணும், எப்படி கிடைக்கணும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அந்த விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கேன் சார், இங்கேயும் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நிறைய நஷ்டப்பட்டேன் சார், ஷேர் மார்க்கெட்டில் பணம் போயிடுச்சு, ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருந்தேன், அந்த கடன் திருப்பியே வரல, இப்போ என்ன பண்ண தெரியாமல் நான் முழிச்சிட்டு உட்காந்துருக்கேன், இப்போ வேலையும் போயிடுச்சு, எனக்கு என் மனைவிக்கும் வேலை இல்லை, கணவருக்கும் வேலை இல்லைன்னு சொல்லி குடும்பத்தோட வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய கும்பராசி என்பது இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை தீரும், மனைவிக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் வளரக்கூடிய நேரம். பணத்தை ஏமாந்துட்டீங்கன்னு வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் சம்பாதிச்ச பணம் தான் போயிருக்கு, ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஆசைப்பட்டுருப்பீங்க, ஏதோ செஞ்சுருப்பீங்க, இது இயற்கை, எல்லாருக்கும் நடக்குது, அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. அதனால் மனசு கஷ்டப்பட்டுருக்கீங்க, அப்படியே மனசுக்குள்ளேயே அழுதுட்டுருக்கீங்க. அதெல்லாம் இல்லாமல் யோசிக்காமல் கூலாக இருங்க, சூப்பராக இருப்பீங்க. அதேமாரி நிறைய பேருக்கு காதலில் தோல்வி, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தீரக்கூடிய நேரம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். தேவையில்லாமல் இன்னொருத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்திக்காதீங்க. அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னார், இப்படி பேச சொல்லி, அக்கா சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது நீங்கள் யோசிக்காத விஷயத்தை ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதில் கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அது முக்கியமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது சிறப்பு. அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு பார்த்திங்கன்னா ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு முயற்சி வெற்றி கொடுக்கும். இந்த மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான நாட்கள் எது அப்படின்னா அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் புது முயற்சிகள், பண வரவு சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி செய்வது சிறப்பு.